நிம்மதி சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம நர்மதா இருந்துட்டு பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பால் வந்து மேலே செல்ஃபில் போயிடுது. அதுக்கு அடுத்ததாக அச்சச்சோ மேலே போயிடுச்செடி, இப்போ எப்படி எடுக்க போகிற, ட்ரை பண்ணுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவே போய் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணா வரவும் பாட்டி இருந்துட்டு கிருஷ்ணா அது கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அண்ணா நீங்களும் பேட் விளையாட வரீங்களா, நான் போய் இன்னொரு பேட் எடுத்துகிட்டு வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு நர்மதா உள்ளே வராங்க. அதுக்குள்ளே பாட்டு இருந்துட்டு கிருஷ்ணாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த சந்தானாவோட குடும்பத்தில் நீ மட்டும்தான்ப்பா ஆண் வாரிசாக இருக்க. அவன் உயிரோடு இருக்கிற போதே வீட்டு பக்கம் வந்திருந்தா இந்நேரம் ரெண்டு குடும்பமும் ஒன்று மண்ணமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நர்மதா கேட்டுட்டு நேராக சாரதா கிட்ட போகிறாங்க. பாட்டி அந்த அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எந்த அண்ணா கிட்ட? கிருஷ்ணா அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாரடி உனக்கு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நர்மதாவை அடிக்கவும், சரி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தானம் உயிரோடு இருக்கிற போதே நீ வீட்டுக்கு வந்திருந்தா ரெண்டு குடும்பமும் ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நீ மட்டும்தான் ஆண் வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாட்டி வந்து உட்காடுறாங்க. பாட்டியை கங்கா, காவேரி, சாரதான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.